மாவூற்று வேலப்பரை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவது, வியாழக்கிழமை அன்று வழிபடுவது, இந்த 2 நாட்களும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். முருகன் தனியாக தான் இருப்பார், வள்ளி தெய்வானை சமேத கிடையாது. ஏன்னா அவர் குழந்தை வேலப்பராக அங்கே இருக்கிறார். ஸோ இந்த மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார மேன்மை, உங்கள் குழந்தைகளின் கல்வி, உங்கள் தந்தையாரின் உடல் நலம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே போல் கீழே இறங்கி வரும் பொழுது கருப்புராயனுக்கு மாலை போட வேண்டும். அங்கே கருப்புராயன் சிலை இருக்குது. அந்த கருப்புராயனுக்கு ஒரு மாலை போட்டு அங்கே கருப்பு கலரில் ஒரு பொட்டு கொடுப்பாங்க. திருஷ்டி நீக்கிறதுக்கு ஒரு பொட்டு கொடுப்பாங்க இல்லையா, அது அங்கே அந்த கோயிலில் வழக்கமாக அதை கொடுக்குறாங்க. கருமை நிறத்தில் தர்பையிலேருந்து ஒரு பொட்டு எடுத்து நம்ம கொடுக்குறாங்க. அதை அங்கே போனீங்கனாலே வச்சு விடுவாங்க. அதை வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் எதிரி, பொருளாதார போட்டியில் இருக்கக்கூடிய எதிரிகள் இதெல்லாம் தடைகள் நீங்கிறதுக்கு இந்த கோவில் மிக 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 அற்புதமான ஒரு அருமருந்து.